ஹாய், வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். என்னடா மச்சான், நேற்று நிலாவுக்கு பர்த்டே பார்ட்டிலாம் பிடிச்சிருந்துச்சா? என்ன சொன்னா? அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி மச்சி. அவள் செம்ம ஹாப்பியாக இருந்தா. நீ? நானும் தான். அப்புறம் என்ன, நினச்ச மாதிரி அவள் பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணியாச்சு. இவன் ஏன்டா இவ்வளோ டென்ஷனாக வரான்? என்ன அன்பு, என்ன பிரச்சனை? மச்சான், நேற்று நம்ம நிலா பர்த்டே செலிப்ரேட் பண்ணோம்ல, அது எப்படியோ பிரின்ஸிக்கு தெரிஞ்சிச்சுடா. எவனோ கோத்து விட்டான். பிரின்ஸி நம்ம எல்லாரையும் அவங்க ரூமுக்கு வர சொன்னாங்கடா. எல்லாரையும்னா பொண்ணுங்களையுமா? ஆமாம் மச்சி, 12 பேரையும் தான். எவனோ வீடியோவோட வசமாக மாட்டி விட்ருக்கான் மச்சி நம்மளை. அது யாருன்னு எனக்கு தெரியும். சரி விடு, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். ஆதி, நீங்கள் கிளாஸுக்கு போங்க, நான் பேசிட்டு வரேன். எல்லாரையும் தாண்டா வர சொன்னாங்க. ஆமாடா, பரவாயில்ல, நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் போய் பொண்ணுங்கிட்ட எதுவும் சொல்லாதீங்க. நான் பார்த்துக்கிறேன், நான் பேசிட்டு வரேன், நீங்கள் போங்க. சரி விட்றா, அவன் தான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறான்ல, வா நம்ம கிளாஸுக்கு போகலாம். எக்ஸ்கியூஸ் மீ மேம், மே ஐ கம்மின்? எஸ் கம்மின். என்ன, நான் எல்லாரையும் வர சொல்லியிருந்தேன், நீ மட்டும் வந்திருக்க? மேம், அவங்க கிளாஸில் இருக்காங்க, வருவாங்க மேம். என்னாச்சு மேம், என்ன ப்ராப்ளம்? ஏன் உன் ஃப்ரெண்ட்ஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ண மாட்டியா? இல்லை மேம், என்னன்னு சொல்லுங்களேன், என்னாச்சு? ஏன் உங்களுக்கு தெரியாதா? ஓரளவுக்கு எனக்கு தெரியும் என்ன ப்ராப்ளம்னு. அப்புறம் என்ன, சரி நீயே சொல்லு. நேற்று எல்லோரும் எங்கே போனீங்க? நேற்று நிலாவோட பர்த்டே மேம், அதை செலிப்ரேட் பண்ண தான் நாங்கள் எல்லோரும் வெளியில் போயிருந்தோம். கோவிலுக்கு போயிட்டு அப்படியே ரெஸ்டாரண்ட் போய் அவள் பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணிட்டு வந்தோம் மேம். நிலா யார் உனக்கு? போன வருஷம் இப்படி தான் நீங்கள் சண்டை போட்டுட்டு நின்னீங்க. நீ ஏதோ அவகிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணன்னு சொன்னேன், அவள் இல்லைன்னு சொன்னா, அப்படியே சஸ்பெண்ட் ஆகி போனீங்க. இப்போ என்னடானா ஃப்ரெண்ட்ஸு அவள் பர்த்டே செலிப்ரேட் பண்ண போனோன்னு சொல்கிறீங்க. நிலா யார் உனக்கு? அவள் பர்த்டேவை நீ ஏன் செலிப்ரேட் பண்ணணும்? மேம், நிலா எனக்கு. நீ என்னப்பா சொல்கிற? உங்கள் அப்பாவுக்கு இந்த விஷயம்லாம் தெரியுமா? அவருக்கு தெரிஞ்சால் அவர் எப்படி ரியாக்ட் பண்ணுவார்? அவருக்கு தெரிஞ்சதுன்னா அவர் சந்தோஷம் தான் மேம் படுவார். ஏன்னா நிலா என் ஃபேமிலியில் அவ்வளோ இம்பார்ட்டண்டான ஒருத்தி. நாங்கள் எடுத்த இந்த டிசிஷன் தான் மேம் எங்கள் 2 பேர் ஃபேமிலியில் இருக்க எல்லா ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ண போகுது. அண்ட் நான் ப்ராமிஸ் பண்ணுறேன் மேம், எங்களோட இந்த ரிலேஷன்ஷிப் எப்பவும் நம்ம காலேஜ் போயிருக்கோம், எங்களோட ஸ்டடீஸ்க்கும் எந்த பிரச்சனையும் வராது, எந்த பாதிப்பும் வராதுன்னு நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணுறேன் மேம். கண்டிப்பாக நாங்கள் இதை சரியாக மேனேஜ் பண்ணுவோம் மேம். சரிப்பா, இந்த வயசில் நீ இவ்வளோ தெளிவாக இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சரி, நீ கிளாஸுக்கு போ. தேங்க்யூ மேம். அகிலன் வந்துட்டான்டா. பிரின்ஸி என்னடா சொன்னாங்க? திட்டினாங்களா? இப்போ நாங்களும் வரணுமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, நான் பேசிக்கிட்டேன். அவங்க கிளாஸுக்கு போக சொல்லிட்டாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னடா கேட்டாங்க? நிலா உனக்கு யாருன்னு கேட்டாங்க. நிலா எனக்கு யாருன்னு சொன்னேன், அவ்வளோதான். கிளாஸுக்கு போக சொல்லிட்டாங்க. என்ன சொன்னேன்? நீ அவ்வளோ லவ் பண்ணுறேனா? சொல்லுடா, எப்படிடா பிரின்ஸி கன்வின்ஸ் ஆனாங்க? பிரின்ஸி எப்படி கன்வின்ஸ் ஆனாங்க? அப்படி நிலா அகிலன் ஃபேமிலிக்கு யாரு தான்? அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க.